Hi friends, welcome to our channel. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது 10th தமிழ் இயல் 4 இலக்கணம் ரீடிங் வீடியோ பார்க்க போகிறோம். இலக்கணம் பொது பார்க்கலாம். இருதிணை ஆறறி உடைய மக்களை உயர்திணை என்றும் மற்ற உயிரினங்களையும் உயிரற்ற பொருட்களையும் அஃறிணை அதாவது அல்திணை என்றும் வழங்குவர். ஐம்பால் பால் என்பது திணையின் உட்பிரிவு ஆகும். பால் பகுப்பு அதாவது பிரிவு. இது 5 வகைப்படும். உயர்திணை ஆண்பால் பெண்பால் பலர்பால் என 3 பிரிவுகளை உடையது. அஃறிணை ஒன்றன்பால் பலவின்பால் என 2 பிரிவுகளை உடையது. மொத்தம் 5 பிரிவு. உயர்திணைக்குரிய பால் பகுப்புகள்: வீரன் அண்ணன் மருதன் ஆண்பால், மகள் அரசி தலைவி பெண்பால், மக்கள் பெண்கள் ஆடவர் பலர்பால். அஃறிணைக்குரிய பால் பகுப்புகள்: அஃறிணையில் ஒன்றனை குறிப்பது ஒன்றன்பால் ஆகும். எடுத்துக்காட்டு: யானை புறா மலை. அஃறிணையில் பலவற்றை குறிப்பது பலவின்பால் ஆகும். எடுத்துக்காட்டு: பசுக்கள் மலைகள். மூவிடம் தன்மை முன்னிலை படர்க்கை என இடம் 3 வகைப்படும். இடம் பெயர் வினை. எடுத்துக்காட்டு: தன்மை பெயர்கள்: நான் யான் நாம் யாம். தன்மை வினைகள்: வந்தேன் வந்தோம். முன்னிலை பெயர்கள்: நீ நீர் நீவிர் நீங்கள். முன்னிலை வினைகள்: நடந்தாய் வந்தீர் சென்றீர்கள். படர்க்கை பெயர்கள்: அவன் அவள் அவர் அது அவை. படர்க்கை வினைகள்: வந்தான் சென்றால் படித்தனர் பேசினார்கள் பறந்தது பறந்தன. வழு வழாநிலை வழுவமைதி இலக்கண முறையுடன் பிழையின்றி பேசுவதும் எழுதுவதும் வழாநிலை எனப்படும். இலக்கண முறையின்றி பேசுவதும் எழுதுவதும் வழு எனப்படும். இரு திணையும் ஐம்பாலும் மூவிடமும் காலமும் வினாவும் விடையும் பலவகை மரபுகளும் ஆகிய 7 தொடர்களில் இலக்கண பிழைகளுடன் வந்தால் அவை வழு எனப்படும். அவ்வாறு இலக்கண பிழைகள் இல்லாதிருப்பின் அவை வழாநிலை எனப்படும். வழு வழாநிலை: திணை செலியன் வந்தது. வழாநிலை: செலியன் வந்தான். வழு பாலுக்கு வழு கண்ணகி உண்டான். வழாநிலை: கண்ணகி உண்டாள். இடம்: நீ வந்தேன் நீ வந்தாய். காலம்: நேற்று வருவான் நேற்று வந்தான். வினா: ஒரு விரலை காட்டி சிறியதோ பெரியதோ என்று கேட்டல். இரு விரலை காட்டி எது சிறியது எது பெரியது என்று கேட்டல். விடை: கண்ணன் எங்கே இருக்கிறார் என்ற வினாவிற்கு கண்ணாடி பைக்குள் இருக்கிறது என்று விடையளித்தல். கண்ணன் எங்கே இருக்கிறார் என்ற வினாவிற்கு கண்ணன் வீட்டிற்குள் இருக்கிறார் என்று விடையளித்தல். மரபு: தென்னை மரங்கள் உள்ள பகுதியை தென்னந்தோட்டம் என்று கூறுதல். தென்னை மரங்கள் உள்ள பகுதியை தென்னந்தோப்பு என்று கூறுதல். வழுவமைதி: இலக்கண முறைப்படி பிழையுடையது எனினும் இலக்கண ஆசிரியர்களால் ஏதேனும் ஒரு காரணம் கருதி பிழையன்று என ஏற்றுக்கொள்ளப்படுவது வழுவமைதி ஆகும். ஃபர்ஸ்ட் திணை வழுவமைதி: என் அம்மை வந்தாள் என்று மாட்டை பார்த்து கூறுவது திணை வழுவமைதி ஆகும். இங்கு ஓப்பின் காரணமாக அஃறிணை உயர்திணையாக கொள்ளப்பட்டது. நெக்ஸ்ட் பால் வழுவமைதி: வாடா ராசா வாடா கண்ணா என்று தன் மகளை பார்த்து தாய் அழைப்பது பால் வழுவமைதி ஆகும். இங்கு ஓப்பின் காரணமாக பெண்பால் ஆண்பாலாக கொள்ளப்பட்டது. நெக்ஸ்ட் இட வழுவமைதி: மாறன் என்பான் தன்னை பற்றி பிறரிடம் கூறும்போது இந்த மாறன் ஒரு நாளும் பொய் கூற மாட்டான் என தன்மையை படர்க்கிடத்தில் கூறுவது இட வழுவமைதி ஆகும். நெக்ஸ்ட் கால வழுவமைதி: குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார். இத்தொடர் குடியரசுத் தலைவர் நாளை வருவார் என அமைதல் வேண்டும். அவ்வாறு அமையவில்லை என்றாலும் நாம் பிழையாக கருதுவதில்லை. ஏனெனில் அவரது வருகையின் உறுதித்தன்மை நோக்கி கால வழுவமைதியாக ஏற்றுக்கொள்கிறோம். மரபு வழுவமைதி: கத்துங் குயிலோசை சற்றே வந்து காதிற் பட வேணும். பாரதியார். குயில் கூவும் என்பதே மரபு. குயில் கத்தும் என்பது மரபு வழு ஆகும். இங்கு கவிதையில் இடம்பெற்றிருப்பதால் இது மரபு வழுவமைதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதோட அவள்தான் இந்த இயலுக்கான ரீடிங் முடிஞ்சு.